Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல பூண்டு தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 பொருள் தான் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம குயிக்கா ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு இந்த மாதிரி முழு சைஸ்ல இருக்கிற பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 8 பல் 9 பல் வரும். இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். 4 காஷ்மீரி வத்தல். இது கலர் இருக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் பார்த்து கூட குறையா சேர்த்துக்கலாம். சாதாரண வத்தல்னா ஒரு 2 வத்தல் போதும். இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சிருந்த புளி, வத்தலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வராங்கன்னா அவசரத்துக்கு இந்த சட்னி வந்து சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி சப்பாத்திக்கெலாம் இது நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூண்டை மட்டும் தனியாக வச்சுட்டு நான் இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிற போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக்கணும், அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம பூண்டு சேர்த்து வேறு அரைக்க போகிறோம். அதனால் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டை வாஷ் பண்ணிவிட்டு தோலை மேலே உள்ள தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற தோலோடு நம்ம சேர்த்து போட போகிறோம். நான் ஒரு ஹோட்டலில் இட்லி சாப்பிட்டேன். அதுக்கு வந்து இந்த சட்னி வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ண போகும்போது அதே டேஸ்ட்டுக்கே இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. இது நம்ம தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிற போகிறோம். நம்ம நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கெட்டியாக நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அரைச்சிருந்த அந்த பட்டை வத்தல் பூண்டு தேங்காய்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே தான் இருக்கும். இதே மாதிரி அரைச்சாதான் ஹோட்டல் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இந்த சட்னி வந்து தாளிக்காமல் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு தாளித்து சாப்பிட பிடிக்குன்றனால நான் தாளிச்சிருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நீங்கள் தாளிச்சும் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா தாளிக்காமல் கூட அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா கருவேப்பிலெலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சட்னியோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியோட கருவேப்பிலை கடுகுலாம் சேர்த்தாச்சு. இதை கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூடான இட்லி, ஊத்தப்பம், சப்பாத்திக்கெலாம் சூப்பரான சைடிஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.